ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். ஒரு லேஸான இனிப்போடு இருக்கும். இது அப்படியே நம்ம ஸ்டைலில் மாற்றி கொஞ்சம் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது மாதிரி பண்ணி பாருங்கள். 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 6-7 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்த பிறகு சூடு கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்குங்க. சீரகம், கட் பண்ணி பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வாசம் வந்த பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கடைசியாக 1 டீஸ்பூன் தயிர், கரம் மசாலா, கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்ச நம்ம பன்னீர் இதோடு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி தூவிக்குங்க. கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. இந்த பன்னீர் நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சும்மா பன்னீர் சாஃப்டாக அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சூடான சப்பாத்தி, நான், பூரி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.